ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லினோடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ ஜாக்லின் அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அம்மா, அப்புறம் லவர், 3 பேர் உட்காந்துருக்கும்போது பிக் பாஸ் வந்து வழக்கம் போல் ஒரு கேள்வி கேட்டார். முரண்பாடு யார்கிட்ட இருக்குது அப்படின்போது எல்லாம் யோசிச்சாங்க. ஜாக்லின் தூண்டி விடுறாங்க, சொல்லுன்னு. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து ஜெஃப்ரியை. நல்ல விஷயந்தான். ஜெஃப்ரி கிட்ட வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவள் அவங்கள தம்பியாக நினச்சி பழகிறான். எப்பயுமே அவங்கள தம்பியாக தான் நினச்சி பழகிறான். ஆனால் நீங்கள் அவளை எப்படி நினைக்கிறீன்னு சத்தியமாக புரியல. அவளை பற்றி எது பேசுகிறதா இருந்தாலும் பின்னாடி தயவு செஞ்சு பேசாதீங்க, முன்னாடி பேசுங்க. ஏன்னா நீங்கள் அவளை பற்றி பின்னாடி பேசுகிறது எங்களுக்கு தெரியுது, நாங்கள் டிவியில் பார்க்குறதுனால. அவளுக்கு தெரியாமல் போகுது பாவம். அதனால் நீங்கள் அவகிட்டே டைரெக்டாக பேசுனீங்கன்னா அவளுக்கு தெரிய வரும். அதேமாதிரி அவள் தம்பி அப்படின்னா உயிரை கூட கொடுப்பா. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அட்டாச்சபடான பர்சன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீக்கு உங்களை தான் அவள் செலக்ட் பண்ண தம்பியாக. உங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா திடீர்னு வந்து நம்மக்கிட்ட பழகிறாங்களேன்னு. ஆனால் அவள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தம்பியை பார்க்குற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கலன்றத ஒரு பெரிய வருத்தம். அதேமாதிரி அவளாக தான் எப்பயுமே இருக்கா. நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்குலாம் அவள் இல்லை. அதேமாதிரி கேமராக்காகவும் அவள் நடிக்கவும் இல்லை. ஏன்னா நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார் ஜெஃப்ரி. ஜாக்லினை பற்றி குறைய எக்கச்சக்கமாக சொல்லியிருப்பார். ஏன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பார். ஃப்ரம் எப்போ சொல்கிறது, 2வது-3வது வாரத்துலேருந்து. ஸோ அதை வந்து இங்கே வந்து சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பின்னாடி இந்த பேசுகிற பழக்கம்லாம் வந்து சுத்தமாக கிடையாது. இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அவளுக்கு வந்து பின்னாடி பேசுகிற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சுட்டாங்க. ஜெஃப்ரி அப்படியே மூஞ்சி மாறி போச்சு. ஆனால் ஜெஃப்ரியோட அம்மா காலையில் வந்து பேசிட்டு போனாங்க. நிறைய பேர் வந்துட்டு இவர் வந்து புகழ்ந்து போன காரணத்தினால என்னன்னு தெரில, அக்செப்ட் பண்ணி அவனை வேறு வழி கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாரையும் தாக்கிட்டாங்க. ஸோ இல்லை, நான் அறிஞ்சு பண்ணணும், எப்படி சொல்கிறாரு பாருங்க, நான் அறிஞ்சு பண்ணணும், அறியாமல் தெரியாமல் பண்ணிட்டணும், அது எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் நான் பண்ணியிருக்க மாட்டேன், உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்பா இதுதான் இந்த பூசி முழுவுறது. ஆமாங்க, அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லலாம். நான் அறிஞ்சு பண்ணணும், அறியாமல் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் நீங்கள் அறியாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தீங்களா? இந்த பிக் பாஸ் கேமுக்கு அறியாமல் வந்தீங்க அப்படிலாம் கிடையாது. இதை வந்துட்டு அப்படியே அதாவது நழுவுறதுக்காக ட்ரை பண்ணுறது. பட் அவர் தெரிஞ்சு தான் பண்ணார், வேணுட்டு தான் பண்ணார். அதனால தான் இப்போ கோவா கேங்கை விட்டுட்டு போய் பவித்ரா கிட்டலாம் எக்கச்சக்கமாக கதை விட்டுருக்கார். ஜாக்லினை பற்றியும், சௌந்தர்யா பற்றியும், ரயானை பற்றியும். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே சூப்பராக ஜெஃப்ரிக்கு ஒரு சரியான ஒரு மரணடி மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.